తమిళనాడు అసెంబ్లీలో సరికొత్త చరిత్ర ఆవిష్కృతమైంది. సీఎంసీ జోసెఫ్ విజయ్ బాధ్యతలు స్వీకరించిన తర్వాత టీవీకే ప్రభుత్వం తమ తొలి బడ్జెట్ను ప్రవేశపెట్టింది. ఆర్థిక మంత్రి డాక్టర్ ఎన్ మేరీ విల్సన్ బడ్జెట్ పత్రాలతో సభలోకి అడుగుపెట్టి ఈ పద్దును సమర్పించారు. విద్యార్థులు, మహిళలే లక్ష్యంగా బడ్జెట్లో పలు పథకాలను ప్రకటించారు. ఆన్సర్ సీట్ తిట్టం అంటే అన్న కానుక పేరుతో ఒక పథకాన్ని ప్రకటించారు. ఈ స్కీమ్లో భాగంగా పెళ్లి చేసుకోబోయే వధువుకి 8 గ్రాముల బంగారు నాణెం, పట్టుచీర అందించనున్నారు. ఈ పథకానికి ఏకంగా 812 కోట్ల రూపాయలు కేటాయించారు. అలాగే వెట్ ఫ్రీ ల్యాప్టాప్ స్కీమ్లో భాగంగా విద్యార్థులకు ఉచితంగా ల్యాప్టాప్లు అందించేందుకు 2000 కోట్లు కేటాయించారు. ఇక 2031 నాటికి 5 లక్షల మంది ఇంజనీరింగ్, పాలిటెక్నిక్, ఐటీఐ విద్యార్థులకు ఏఐలో నైపుణ్య శిక్షణ ఇవ్వనున్నారు. ఇక రాష్ట్ర వ్యాప్తంగా 10 ఒలింపిక్ సెంటర్స్ ఆఫ్ ఎక్సలెన్స్లను ఏర్పాటు చేయబోతున్నారు. అలాగే పుతియా పయనం, పుతియా వేగం పేరుతో ఒక పథకాన్ని ప్రవేశపెట్టారు. ఇందులో భాగంగా 11వ తరగతి చదివే 5.3 లక్షల మందికి ఉచిత సైకిళ్లతో పాటు హెల్మెట్లు, వాటర్ బాటిళ్లు అందించనున్నారు. అయితే ఎన్నికల్లో హామీ ఇచ్చిన మహిళలకు నెలకు 2500, ఏడాదికి 6 ఉచిత గ్యాస్ సిలిండర్లు, బస్సుల ఉచిత ప్రయాణం వంటి కీలక అంశాలపై బడ్జెట్లో ఎలాంటి ప్రకటన రాకపోవడం గమనార్హం. ఒకవైపు ఉచిత ల్యాప్టాప్లు, బంగారు పథకాలతో విప్లవాత్మక అడుగులు వేస్తూనే మరోవైపు కొన్ని హామీలు పెండింగ్లో పెట్టడంపై చర్చ నడుస్తోంది. நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் அமைந்துள்ள ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் அவர்களின் முழுமையான சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும் என நோக்கத்தில் அயோத்தி தாச பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் அடிப்படை உட்கட்டமைப்புகளை விரிவாக மேம்படுத்துவதிலும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் இத்திட்டம் முழுமையாக கவனம் செலுத்தும். திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்திற்காக 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பழங்குடியினர் குடியிருப்புகளில் வீடுகள், சாலைகள், குடிநீர், தெருவிளக்குகள், வாழ்வாதார திட்டங்கள், சுகாதார கட்டமைப்புகள், கல்வி நலன் சார்ந்த உதவித்தொகை திட்டங்கள், பள்ளி மற்றும் விடுதி மேம்பாட்டு உள்ளிட்ட அடிப்படை வசதி மேம்படுத்தும் நோக்கத்தில் ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் நடப்பு நிதி ஆண்டில் 250 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் பழங்குடியினர் குடியிருப்புகளில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். ஆதி திராவிடர்களுக்கான சிறப்பு கூறுகள் திட்டத்தின் கீழ் 25,225 கோடி ரூபாய், பழங்குடியினருக்கு துணை திட்டத்தின் கீழ் 2079 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சமூக நீதித்துறைக்கு 3,937 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரப்பினர் நலன் தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். சமூக நீதி என்று சொல்லி ஏமாற்றுவர் அல்ல நம் தலைவர். சமூக நீதியை உணர்வுபூர்வமான ஏற்றவர். அதனால்தான் அவரின் தலைமையிலான நமது அரசு தமிழ்நாட்டில் சமூக நீதியை காப்பதில் உறுதியுடன் உள்ளது. தமிழ்நாட்டின் 69% இடஒதுக்கீடை பாதுகாப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரப்பின மாணவர்கள் பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வி எந்தவித தடையும் இல்லாமல் தொடர்ந்திட 372 கோடி ரூபாய் பள்ளி படிப்பு மற்றும் பள்ளி மேற்படிப்பு கல்வித்தொகையாகவும் 77 கோடி ரூபாய் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் பயிலும் மாணவர்களின் கல்வி கட்டணத்திற்கு 13.41 கோடி ரூபாய் கல்வி டிராப் அவுட்ஸ் தவிர்க்கும் பொருட்டு மாணவிகளுக்கு வழங்கும் ஊக்கத்தொகையாகவும் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.